வாழ்க வளமுடன். குருவே துணை. உங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டது எந்த பாவத்தின் மூலம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. உங்களோட வாழ்க்கையில் தசாபுத்தியின் அடிப்படையில் செயல்பாடுகள் அமையப்படுது. அது ஒரு வகையில் இருக்குதுன்னு பார்த்தாலும் கூட உங்களோட வாழ்க்கையில் நல்லது கெட்டதுங்கிற விஷயங்கள் எந்த பாவத்தின் அடிப்படையில் நடக்கும் அப்படின்னா, உங்களோட லக்னாதிபதி எந்த பாவத்தில் அமர்றாரோ அந்த பாவத்தின் அடிப்படையில் தான் மேக்ஸிமம் 90% நல்லது கெட்டது அந்த பாவத்தை தொட்டு தான் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. 6, 8, 12 லக்னாதிபதி அமர்ந்தால் நெகட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக போராடி வாழ்க்கையில் வர்றது, நன்மைகள் குறைவாகும், போராட்டம் அதிகமாக இருக்கும். இதே திரிகோண கேந்திரத்தில் அமர்ந்து நல்ல ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னா போராட்டம் குறைவாக இருக்கும், நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு போராட்டம் கூட பெருசாக பாதிக்காமல் அவங்க ஜெயிச்சு மேலே வருவாங்க. இதுதான் உண்மையான விஷயம்.